வணக்கம். டிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க் 20 மார்க் எடுத்தா பாஸ். இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழில் நம்ம இயல் 1 தேவநாய பாவனார் அவர்கள் எழுதின தமிழ் சொல் வளம் அந்த பாடம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 10ஆம் வகுப்பு புத்தகம். கிட்டத்தட்ட 7-8 வீடியோ இந்த பாடமே போயிடுச்சு. இந்த பாடத்தோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு தாவரத்தினுடைய இலை, பூ, காய், கனி, இளம் பயிர், கிளை, அதுக்கு எவ்வளோ வகைகள் எல்லாம் இவ்வளோ பார்த்தோம். தேவநாய பாவனார் சொன்னது எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கும் தெரியாது. இந்த பாடத்துடைய கடைசி பகுதியில் நான் சிலதெல்லாம் கொடுத்துருக்காரு தேவநாய பாவனார். அது மட்டும் நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஒரு மொழி பார்த்தீங்கன்னா பொதுமக்களாலும் அதன் இலக்கிய புல மக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த பகுத்தறிவுடையவர்கள். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இந்த காலத்திலும் எத்தனையோ மொழிகளிலிருந்து கடன் கொண்டு வந்த அந்த ஆங்கில மொழியில பாத்தீங்க அப்படின்னா இலைய குறிக்கிறதுக்கு லீஃப் அப்படின்ற ஒரே ஒரு சொல்லு தான் இருக்கு. ஆனா தமிழ் பொதுமக்கள் பாத்தீங்க அப்படின்னா வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கூட கிடையாது. இந்த மாதிரி பிரிச்சு போட்டது கிடையாது. தமிழ்நாடு எத்தனை பொருள் வளம் உடையது அப்படின்றது அதனுடைய விலை பொருள் வகையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு கோதுமையை பார்த்தோம் அப்படின்னா சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வர கோதுமை, இப்படி கோதுமையில சில வகைகள் உண்டு. ஆனா தமிழ்நாட்டினுடைய இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா செந்நெல், வெண்ணெல், கார் நெல், இந்த மாதிரி நிறைய பிரிச்சிருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா சம்பா, மட்டை, காரு அப்படின்னு சொல்லி பல வகைகள் நெல்லில் இருக்குது. அந்த சம்பாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இந்த மாதிரி 60 உள் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெல்லுல சம்பா மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 உள் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தேவநாய பாவனார் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது இல்லாம வரகு, காடை, கன்னி, குதிரைவாளி, அந்த மாதிரி சிறு கூலங்களும் தமிழ்நாட்டில இருந்து வேற எங்கேயுமே விளையிறது இல்லை. இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் விளையுது. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தென்னாட்டில் தான் இவ அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழங்காலத்தில் விளைஞ்ச அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையலனா கூட இந்த அருமையான கூலங்கள், சிறு கூலங்கள் இன்னைக்கும் தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விளையுது. கண்கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு நாட்டினுடைய வளத்தை பொறுத்து தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒழுக்கமும் இருக்கும். நாட்டினுடைய தனி பெரும் வளத்தினாலேயே பண்டைய தமிழ் மக்கள் தனி பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய வளத்தை பொறுத்து தான். ஸோ திருந்திய மக்களை மற்ற உயிர்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறது எது அப்படின்னா அந்த மொழி தான். அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரனுடைய நாகரிகத்தை அளந்தறிகிறதுக்கு ஒரு சிறந்த வழி. பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பகுபாடு செஞ்சு அவற்றிற்கேற்ப பருப்பொருட் சொற்களுக்கும் நுண்பொருட் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பம் உடைய மக்களுக்கே அது கிடைக்கும். மற்றவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. பாவானாருடைய தமிழ் சொல் வளம் கட்டுரையில் இப்போ நம்ம பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ பார்த்துருக்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு வகை, பூ மடல் வகை, அரும்பு வகை, பூ காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை, இது எல்லாத்தையும் இது எவ்வளோ சொல்வளத்தையும் பாவனார் அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க. நமக்கு பாட புத்தகத்தில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட இயல் 1 உரைநடையில தேவநேய பாவானாருடைய தமிழ் சொல் வளம் அந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.